டிடிவி தினகரனை அதிமுகவில் சேர்க்க தஞ்சை மாவட்ட நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமியிடம் வலியுறுத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். 2026 சட்டமன்ற தேர்தல் தோல்வி, அதேபோன்று கட்சியின் நிலைப்பாடுகள் குறித்து மாவட்ட வாரியாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் இன்று தஞ்சாவூர் மாவட்ட நிர்வாகிகளோடு அவர் ஆலோசனை நடத்தி வரும் நிலையில் டிடிவி தினகரனை சேர்ப்பது குறித்து தஞ்சாவூர் நிர்வாகிகள் வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனை அதிமுகவில் சேர்க்க வேண்டும் என்று தஞ்சாவூர் மாவட்ட நிர்வாகிகள் கூறியுள்ளனர். கூடுதல் விவரங்கள். வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் தோல்வி தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய தலைமை அலுவலகத்தில் ஆலோசனை நடத்தி வருகிறார். குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்குமே தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்த நிர்வாகிகள் பங்கேற்றிருக்கிறார்கள். அவர்களிடத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலில் தோல்விக்கான என்ன காரணம் என்பது குறித்து அவர் தொடர் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். அவர்களிடத்தில் கேட்கும் பொழுது பல்வேறு நிர்வாகிகளுக்கு பேசுவதற்கான அந்த வாய்ப்பு என்பது வழங்கப்பட்டது. அந்த வாய்ப்பின் அடிப்படையில் பேசிய கும்பகோணத்தை சேர்ந்த பத்ம குமாரசாமி என்ற நிர்வாகி டிடிவி தினகரனை மீண்டும் அதிமுகவில் சேர்க்க வேண்டும், அதிமுகவில் அவரை இணைக்க வேண்டும். அவர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சியை நடத்தி வந்தாலும் அவரை மீண்டும் அதிமுகவில் இணைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறார். ஏனென்றால் டெல்டா, தஞ்சாவூர் உள்ளிட்ட பல பகுதிகளுக்கு அவருடைய தேவை என்பது இருக்கிறது, பலமாக இருக்கிறார்கள். அதே போல டிடிவி தினகரனை பொறுத்த வரைக்குமே தமிழக வெற்றி கழகத்திற்கு சரியான பதிலடி கொடுப்பதற்கான நாள்தோறும் அறிக்கை என்பதை வெளியிட்டு வருகிறார். அதனால் அவர் கட்சிக்குள் வந்தால் ஒரு புத்துணர்வு பெறும் என்று அவர் வலியுறுத்தியதாகவும், அதற்கு பதிலளித்த எடப்பாடி பழனிசாமி அவர் வேறு ஒரு இயக்கத்தை நடத்தி வருகிறார், அவரை கொண்டு வந்து நம்மளுடைய கட்சியில் இணைக்க முடியாது என்று அவர் கருத்து தெரிவித்ததாக தகவல் வெளியாகி இருக்கிறது. டிடிவி தினகரனை அதிமுகவில் சேர்க்க தஞ்சை மாவட்ட நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமியிடம் வலியுறுத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். 2026 சட்டமன்ற தேர்தல் தோல்வி, அதேபோன்று கட்சியின் நிலைப்பாடுகள் குறித்து மாவட்ட வாரியாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் இன்று தஞ்சாவூர் மாவட்ட நிர்வாகிகளோடு அவர் ஆலோசனை நடத்தி வரும் நிலையில் டிடிவி தினகரனை சேர்ப்பது குறித்து தஞ்சாவூர் நிர்வாகிகள் வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனை அதிமுகவில் சேர்க்க வேண்டும் என்று தஞ்சாவூர் மாவட்ட நிர்வாகிகள் கூறியுள்ளனர். கூடுதல் விவரங்கள். வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் தோல்வி தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய தலைமை அலுவலகத்தில் ஆலோசனை நடத்தி வருகிறார். குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்குமே தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்த நிர்வாகிகள் பங்கேற்றிருக்கிறார்கள். அவர்களிடத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலில் தோல்விக்கான என்ன காரணம் என்பது குறித்து அவர் தொடர் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். அவர்களிடத்தில் கேட்கும் பொழுது பல்வேறு நிர்வாகிகளுக்கு பேசுவதற்கான அந்த வாய்ப்பு என்பது வழங்கப்பட்டது. அந்த வாய்ப்பின் அடிப்படையில் பேசிய கும்பகோணத்தை சேர்ந்த பத்ம குமாரசாமி என்ற நிர்வாகி டிடிவி தினகரனை மீண்டும் அதிமுகவில் சேர்க்க வேண்டும், அதிமுகவில் அவரை இணைக்க வேண்டும். அவர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சியை நடத்தி வந்தாலும் அவரை மீண்டும் அதிமுகவில் இணைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறார். ஏனென்றால் டெல்டா, தஞ்சாவூர் உள்ளிட்ட பல பகுதிகளுக்கு அவருடைய தேவை என்பது இருக்கிறது, பலமாக இருக்கிறார்கள். அதே போல டிடிவி தினகரனை பொறுத்த வரைக்குமே தமிழக வெற்றி கழகத்திற்கு சரியான பதிலடி கொடுப்பதற்கான நாள்தோறும் அறிக்கை என்பதை வெளியிட்டு வருகிறார். அதனால் அவர் கட்சிக்குள் வந்தால் ஒரு புத்துணர்வு பெறும் என்று அவர் வலியுறுத்தியதாகவும், அதற்கு பதிலளித்த எடப்பாடி பழனிசாமி அவர் வேறு ஒரு இயக்கத்தை நடத்தி வருகிறார், அவரை கொண்டு வந்து நம்மளுடைய கட்சியில் இணைக்க முடியாது என்று அவர் கருத்து தெரிவித்ததாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ராஜேஷ், தகவலுக்கு நன்றி.